அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிளேலம் அகாடமி. நான் சதீஷ்குமார். இதுல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துட்டு இருந்தோம். இதுல அடுத்த செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். சரிங்களா? போன சம்மில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்ஸ். போன டைம் நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன்ல பவர்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஈஸி தான். சரிங்களா? 2 power squared into 3 squared 5 squared into 8 2 cube into 3 squared into 5 squared இந்த மாதிரி ஸ்கொயர்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு போடணுங்கிறது கிடையாது. சரிங்களா? என்ன அப்படின்னா இப்ப பாருங்க, இதுல 2 power square எழுதிக்குவோம், 3 square 5 square 8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்க. அந்த 2வையும் இந்த 2க்கு நேரம் எழுதிக்குவோம். ஏன்னா அப்பதான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கிறது. இது 3 square அப்படி எழுதிக்கலாம், 5 square எழுதிக்கலாம், 7 இல்லை இதுல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 8 வேணா கொஞ்சம் தள்ளி எழுதிக்குவோம். 8 இங்க 7 இங்க 8. சரிங்களா? அடுத்தது பாருங்க 2 power 4, அதே மாதிரி 3 power 4, அடுத்தது 5 7 square, இங்க 8 இல்லை, இதெல்லாம் 0 கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ இதுல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சம்ஸ்ல எல்சிஎம் போடும்போது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நாம எப்பவுமே எல்சிஎம் எப்படி இருக்கும், பெருசா இருக்கும். ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும், சிறுசா இருக்கும். பார்த்துருப்போம், போன பாட்டுல பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். எல்சிஎம் எப்பவுமே பெருசா இருக்கும். அப்ப கொடுத்துருக்கிறதுல 3மே காமனா இருக்கான்னு பார்த்துக்கணும். இருக்கு, 2 எடுத்துக்கிறோம். அதுல எந்த பவர் அதிகமா இருக்குன்னு பாருங்க. அப்ப 2 power 4. அடுத்தது 3, அதுல எது பவர் அதிகமா இருக்கு, 4. 5 எது அதிகமா இருக்கு, 2. இங்க 7 இல்லை, அப்ப 7 எடுக்கக்கூடாதா அப்படின்னா எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ 5,10 வச்சுக்கோங்க. 5,10க்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ 5 ஆல் எடுக்கிறோம் அப்படின்னா 1 5 is 5, 2 5s are 10. மறுபடியும் என்ன பண்ணுவோம், 2 போடுவோம். 2 போட்டுட்டு 1 1. அப்ப இந்த 5 2 ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இது காமனா எல்சிஎம் எடுக்கும்போது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். எந்தெந்த நம்பர் இருக்கோ 2 3 4 இதுக்கு, இது 4 இருந்தா 4 எடுத்துக்கணும். 5 6 எல்லா டேர்ம்ல இருக்கிற எல்லா நம்பருமே வந்துருக்கணும். இதுல 2 இருக்கு, 2 எடுத்து வந்துருச்சு. 3 இருக்கு, 3 வந்துருச்சு. 5 இருக்கு, 5 வந்துருச்சு. 8 இந்த டேர்ம்ல இருக்கு, இந்த டேர்ம்ல இருக்கு, ஆனா இந்த டேர்ம்ல இல்ல. அப்ப 8 எடுக்கக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி 8 எடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல 2 3 5 8 இருக்கு, ஆனா இந்த டேர்ம்ல பாருங்க, இந்த டேர்ம்ல என்ன மட்டும் இல்ல, 7 இல்ல, ஆனா ரிமைனிங் 2 இதுல என்ன இருக்கு, 7 இருக்கு. அப்ப 7ஐயும் எடுத்துக்கணும், 8ஐயும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுல எது பவர் ஹையஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 7 square. 8னுடைய 8க்கு எப்பவுமே பவர் என்னவா தான் இருக்கு, 1 தான் இருக்கு. அப்போ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுல எது ஹையஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்து எழுதிக்கலாம். நீங்க இப்படியே டைரக்டா பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா இங்க தப்பு பண்ணிடுவீங்க. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சைட்ல கொஞ்சம் குயிக்கா ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து எழுதிடுங்க. சரிங்களா? இதுல ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா டேர்ம்லயும் இருக்கிற நம்பர் மட்டும்தான் எழுதணும். அப்ப எல்லா டேர்ம்லயும் இருக்கிற நம்பர் என்னது, 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இல்லை. ஏன்னா இந்த 2 டேர்ம்ல தான் இருக்கு, இந்த டேர்ம்ல இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8 இந்த 2 டேர்ம்ல தான் இருக்கு, இதுல இல்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதை விட்டுறணும். விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்து அதுல லீஸ்ட் ரொம்ப கம்மியா என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. கம்மியா என்ன இருக்கு, இந்த 2 இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 3ல பாத்தீங்கன்னா 3 squared, 5ல பார்த்தா 5 squared. அப்ப என்ன பண்ணணும், இதை மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா இதுதான் இந்த கொடுத்திருக்க சம்முடைய எல்சிஎம். புரியுதுங்களா? இப்ப இதே மாதிரி பாருங்க, இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். சரிங்களா? இப்ப இங்க a cube கொடுத்துருக்காங்க, p power 4 கொடுத்துருக்காங்க, c கொடுத்துருக்காங்க. அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, a கொடுத்துருக்காங்க, b power 5 கொடுத்துருக்காங்க, c கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்க a squared கொடுத்துருக்காங்க, b power 7 கொடுத்துருக்காங்க, c கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா எல்லாம் இந்த 3 டேர்ம்ல இருக்கிற எல்லா நம்பருமே எடுத்துக்கணும். அப்ப எல்லா லெட்டர்ஸுமே எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப a எடுக்கணும், b எடுக்கணும், c எடுக்கணும். இதுல எது ஹையஸ்டா இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கணும். இப்ப இந்த பாத்தீங்கன்னா இதுல a பவர் b தான் ஹையஸ்டா இருக்கு, இதுல b power 7 தான் ஹையஸ்டா இருக்கு, இதுல c. பவர் எல்லாமே 1 தான். அப்ப சி இதை மட்டும் எடுத்துங்க. புரியுதுங்க? அப்படின்னு எல்சிஎம் பாருங்க,
இங்க சம் பாருங்க, சம் எழுதும்போது தப்பா எழுதிட்டோம் சரிங்களா. a b பவர் 5 c ஸ்கொயர்டு இருக்கு. அப்ப என்ன வருங்க, ஆட்டோமேட்டிக்கா c ஸ்கொயர்டு வந்துடும். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கானதுதான் சரிங்களா. இந்த பவர் எது அதிகமா இருக்கோ எல்லா லெட்டர்ஸையும் எடுத்துக்கணும். 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஈக்குவேஷன் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுல எது பவர் அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கணும் சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க HCF எடுக்கும்போது என்ன பண்ணணும், எல்லா டேர்மும் இருக்கிறத எடுக்கணும். ஆனா எல்லாத்தையுமே காமனா இருக்கு, அதனால எடுத்துக்கலாம். ஏவும் இருக்கு, 3 டேர்முமே இருக்கு, பியும் இருக்கு, சி இருக்கு சரிங்களா. இப்ப இதுல எது கம்மியா இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்ப பாருங்க இங்க a பவர் 1 இருக்கு, அப்ப a மட்டும்தான் எடுக்கணும். இங்க போடாம விட்டுட்டதுனால, இப்ப a பவர் போடாம விட்டுட்டதுனால நம்ம அப்ப a ஸ்கொயர் தான் சீரிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடாது. ஏன்னா இதுக்கு என்ன இருக்கு, 1 பவர்ல 1 இருக்கிறதா இருக்கும். அப்ப a எடுத்துக்கணும். இதுல பாருங்க இங்க 7, இங்க 5, இங்க 4, அப்ப இங்க 4. அதே மாதிரி பாத்தீங்கன்னா c ல பாருங்க ரெண்டுமே இருக்கு, அப்ப 2ல 1 சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்ப இன்னொன்னு கூட பார்க்கலாம். எக்ஸ் கியூப் ஒய் ஜெட் பவர் 4 கூட வச்சுக்கோம். அப்புறம் எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 2 ஜெட் பவர் 5. அதே மாதிரி எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 7 நாம் எடுத்துக்கிறோம் சரிங்களா. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதுல எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம நீங்க அப்படியே டைரக்டா ஏன்னா 2 சம் போட்டோம் உடனே திருப்பி அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எக்ஸ் ஒய் ஜெட்டா தான் இருக்கு, அப்ப எக்ஸ் ஒய் ஜெட் போட்டுருவோம். இதுல என்ன சொன்ன எல்சிஎம்னா ஹையஸ்டா இருக்கிறது. அப்ப எக்ஸ் பாருங்க எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4, அப்ப எக்ஸ் பவர் 3, அப்ப எது அதிகமா இருக்கு, எக்ஸ் பவர் 4. இது பாருங்க ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 7, அப்போ ஒய் பவர் 7. இஜெட் 4, இஜெட் 5, இஜெட் 4, அப்ப இஜெட் 5 தான். புரியுதுங்களா? இதை ஹெச்சிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா மூணுலயுமே எக்ஸ் ஒய் ஜெட் வருது, அப்ப ஆட்டோமேட்டிக் எக்ஸ் ஒய் ஜெட் எழுதிக்கிறோம். இதுல எது கம்மியா இருக்கோ அதை எடுத்துக்கணும். எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப், அப்ப எக்ஸ் கியூப் எடுத்துக்கணும். ஒய் பாருங்க இங்க ஒய் பவர் 1, ஒய் பவர் 2, ஒய் பவர் 7, அப்போ ஒய் பவர் 1. இஜெட் பாருங்க இஜெட் பவர் 4, இஜெட் பவர் 5, இஜெட் பவர் 4, அப்ப என்ன பண்ணணும், இஜெட் பவர் 4 மட்டும் எழுதிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி சம்ஸ் அடிக்கடி கேட்கறாங்க சரிங்களா. கேட்கறதுனால கொஞ்சம் நல்லா பாத்தீங்க. ஈஸியஸ்ட் தான். நம்ம பார்க்கும்போது நம்பர் அதிகமா கொடுத்தா நம்ம என்ன நினைச்சுக்குவோம், இந்த பவர் எல்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணி நம்பர் எடுத்து போடணும் அப்படின்னு நினைச்சுக்குவோம் சரிங்களா. அந்த மாதிரி போட வேண்டியதில்லை. இந்த கொடுத்துருக்கிறது ஏன்னா கொஸ்டின்லயும் ஆன்சர் அப்படித்தான் கொடுத்துருப்பான் சரிங்களா. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கோ அதே ஈக்குவேஷன் மாதிரி தான் ஆன்சரும் கொடுத்துருப்பான் சரிங்களா. சரி, அது அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க. இரு எண்களின் விகிதம் 1:4 மற்றும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முறையே 21 மற்றும் 84 எனில் பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்ப இரு எண்களின் விகிதம், 2 நம்பருக்கு போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 2 எண்களினுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்ப இந்த விகிதம் அப்படிங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்ப இது இந்த நம்பர் இருக்கு அப்படின்னா இப்போ 1/4 இருக்கு. இது எப்படி விகிதமா இருக்கும் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணியிருப்பான் சரிங்களா. இப்ப இது 4/16 இருந்திருக்கும். அந்த நம்பர் என்ன இருந்திருக்கும், 4/16 வந்திருக்கும். இப்ப விகிதத்தில் இருக்கிறது எப்படி எழுதலாம், டிவைடட் பை எழுதலாம், 4/16 எழுதலாம். அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணி பாருங்க. 1 4 is 4, 4 4s are 16, நன்னாங்க 16. அப்போ 1/4. அப்ப என்ன அர்த்தம், இங்க 1x 4x அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நம்பர் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்ங்கிற நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர். அப்ப இது கூட இந்த 1 கூட பாத்தீங்கன்னா 1 × 4 × பண்ணோம், 4 × 4 × பண்ணோம் என்ன வரும், 4/16 வருமா. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா 1:4. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். ஆனா இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இத ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அப்ப இரு எண்களின் விகிதம் 1:4 மற்றும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அப்ப எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க எனில் பெரிய எண். அப்ப அந்த 2 நம்பர் என்ன, அந்த 2 நம்பர் என்னன்னு சொல்ல அதுல விகிதம் மட்டும் கொடுத்துட்டு அப்ப இந்த 2 நம்பர்ல எது பெரிய எண் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா. இது பெரிய எண் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப பாருங்க, இப்ப நமக்கு இந்த தெரியுமில்ல என்னன்னா இரு எண்களை கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டாங்க, இந்த 2 ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் சரிங்களா. அப்ப அதே மெத்தட்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா 1 விகிதம் 4 = 21 × 84 எழுதுவோம். புரியுதுங்களா. அப்ப
ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரிதான் என்ன அப்படின்னா இது கூட ஏதாவது ஒரு நம்பரை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? சரிங்களா, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? புரியுதா? இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல 1/4 அப்படி எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 4/16 கேன்சல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1/4 வந்திருக்கும். அப்ப அந்த 1/4 கூட எதை இன்ட்டு பண்ணா மறுபடியும் திருப்பி நமக்கு 4/16 கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு பண்ணோம்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அப்ப அதே கான்செப்ட் தான் இங்க போட்டிருக்கோம். சரிங்களா, அப்ப இந்த ரெண்டுலையும் காமனா எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னு வெளியே எடுத்துக்கலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1 × 4 4, 21 × 84. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கும், 4 ஆயிரும், ஈக்குவல் டு 21 × 84 வந்துடும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 × 84. இங்க இன்ட்டு இருக்கிறது அங்க கீழே போன என்ன ஆயிடும், டிவைட்ல வந்துடும். புரியுதுங்களா? அப்போ 4 கேன்சல் பண்ணுங்க, 2 8 4 4. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 ஸ்கொயர் எழுதலாமா? ஏன்னா 21 × 21 இருக்கு. அப்ப 21 ஸ்கொயர், ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டுமா எக்ஸ் ஈக்குவல் டு 21 கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? இப்ப இங்க 2 விகிதம் மட்டும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த விகிதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கூட ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணா தான் அது விகிதமா மாறி இருக்கும், சேமா இருக்கிற நம்பர். சரிங்களா, நீங்க சொன்ன மாதிரிதான். சரிங்களா, அப்ப என்ன அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ் போட்டிருக்கோம், காமனா ஒரு நம்பர். அப்ப அந்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப ஈக்குவல் டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போட்டோம். சரிங்களா, அப்ப இதுல வந்து எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்தோம். அப்போ 1 × 4 ஈக்குவல் டு 21 × 84 வருது. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்து 4 மட்டும் தான் இருக்கும், 4 கீழே டிவைட் ஆயிரும். அப்ப இந்த 4 84 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 21 × 21 இருக்கும். அப்போ 21 ஸ்கொயர்னு எழுதிடலாம். சரிங்களா, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 21. இதோட சம் முடியல. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனில் பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற எக்ஸ் உடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1 × 21 விகிதம் 4 × 21. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 21 தான் வரும். இதை மல்டிப்ளை பண்ணா 84 வருமா? அப்படித்தானப்பா, அப்படித்தானே. 1 × 4 4, 2 4s 8. அப்ப 84. அப்ப எது பெரிய எண்? 84 தான் பெரிய எண். சரிங்களா, இப்ப பாருங்க, இதே சிறிய எண் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 21. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டு பெரிய எண்ணும் கேட்கலாம், சிறிய எண்ணும் கேட்கலாம். சரிங்களா, இதே மாடல் இன்னொரு சம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளது, அவற்றின் HCF 12 எனில் அவ்வெண்கள் யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா இங்க எல்சிஎம் HCF ரெண்டுமே கொடுத்துட்டான். இங்க நமக்கு 3 நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய HCF தான் கொடுத்துருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து 3 6 9 எடுக்கிறோம். இதனுடைய HCF என்ன அப்படின்னா இந்த 3 நம்பருமே காமனா ஒரு நம்பரால டிவைட் ஆகுமா, அது 3. அப்போ 1 2 3 6 3 9. இதுக்கப்புறம் ஏதாவது போட முடியுமா? போட முடியாது. அப்ப அதனுடைய HCF என்னது 3. அப்ப இந்த 3 நம்பருடைய HCF என்னவா கொடுத்துருக்கான், 12 கொடுத்துருக்கான். அப்ப கண்டிப்பா இந்த விகிதத்துக்கு ஏதாவது ஒரு எண் காமனா வரும். கரெக்டா தானே? ஏதாவது ஒரு எண் என்னவா வரும், காமனா வரும். அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னா அதான் 2 12. பாருங்க 3 6 9ங்கிறதுல எந்த நம்பர் காமனா வந்தது, 3 காமனா வந்தது. அப்ப இதை போடும்பொழுது 1 2 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். இதை எப்படி பாருங்க 1 2 3 இருக்குது அப்படின்னா 3 3 9. இப்ப 1x 2x 3x எழுதிடும். சரிங்களா, அப்ப இந்த 3 எடுத்து இங்க இன்ட்டு பண்ணி பாருங்க. 1 × 3 2 × 3 3 × 3. அப்ப என்ன ஆகும், 4 3 3 6 3 9. இதே நம்பர் கிடைச்சிருச்சா? அப்ப கிடைக்கிற HCF நமக்கு இந்த 3 நம்பருக்கான HCF என்னவா வரும், 3 வரும். அந்த 3 எடுத்து கொடுத்துருக்கிற அந்த வந்திருக்கிற கீழ் இருக்கிற வேல்யூ கூட என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு மேல இருக்கிற நம்பரே கிடைச்சிடும். ஏன்னா காமனா இது எதுவுமே இல்லை, ஆனா காமனா இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். அப்ப அதே மாதிரி இங்க 1:2:3 இருக்கிறதுல பாருங்க 1:2:3 கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன பண்ணலாம், 1x 2x 3x எழுதிக்கலாம். எக்ஸ்ங்கிறது வந்து என்ன, அவனை HCF கொடுத்துட்டான். அப்ப 12 1 × 12 2 × 12 3 × 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்ப 1 12 12 2 12 24 3 12 3 2 6 1 3 3 36. அப்ப கொடுத்துருக்கான், என்ன கேட்டிருக்கான்
மூன்று எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் HCF 12 எனில் அவ்வெண்கள் யாது? அப்ப அந்த எண் என்னதான் கேட்டிருக்கான். அப்ப அது ஒரு எண் என்னது 12, இன்னொரு எண் என்னது 24, இன்னொரு எண் 36. இப்ப இந்த மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா, இந்த மாதிரியும் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம். இது மாடல் பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி வேற எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு போட தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, சரி அடுத்த சம்ல பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி சமம் கேட்கலாம். இரு எண்களின் விகிதம் 2:3, அவற்றின் LCM 48 எனில் அவ்வெண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த விகிதத்தை எடுத்துக்கோம். 2x into 2x ratio 3x. அதனுடைய LCM என்னது 48. சரிங்களா, அப்ப இங்க என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா, அப்ப என்ன நம்பர் வரும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாவே அவ்வெண்களின் கூடுதல் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு LCM தான் கொடுத்துருக்காங்க. LCM கொடுக்கும்போது HCF கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாம அந்த HCFையும் எடுத்து போட்டுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, அதே தான் 3, 6, 9 அப்படின்னு வரும்பொழுது இங்க 3 ஆல் எடுப்போம். 3 ஆல் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9 அப்படின்னு எடுத்தும்போது நீ அடுத்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு இங்க நமக்கு காமனான நம்பர்ஸ் கிடையாது. அப்ப டைரக்டா HCF சொல்லி எடுத்துருவோம். அதே LCM அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா, மறுபடியும் என்ன பண்ணுவோம், 2 ஆல போடுவோம். 1 அங்க 1, இங்க 3 வரும். மறுபடியும் 3 ஆல போடுவோம். 3 ஆல போடும்போது 1 1 1 வரும். அப்ப இது எல்லாமே மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2 6 6 3 18 வரும். அப்ப எல்லா டேர்மையும் எடுக்கிறதுனால அப்படிங்கும்போது இங்க LCM கொடுத்தோம் அப்படின்னா, LCM கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டு உடனே நாம இந்த X 48 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டக்கூடாது. HCF கொடுத்துருந்தாங்கன்னா போடலாம். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது LCM கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நம்மளால போட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கே கண்டுபிடிப்போம். 2x 3x கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுல போடுறோம் அப்படின்னா எக்ஸ காமன் எடுத்துடலாமா? அப்ப 2 அப்படியே வரும், 3 வரும். மறுபடியும் திருப்பி 2 ஆல போடுவோம். 1 3. மறுபடியும் என்ன பண்ணலாம், 3 ஆல போடலாம். 3 ஆல போட்டோம்னா 1 1. அப்ப என்ன வரும், 2 3s are 6, 2 3s are 6. அப்ப இங்க ஒரு x இருக்கா, அப்ப 6x 6x equal to 48. அப்ப x equal to 48 divided by 6. அப்ப என்ன வரும், இங்க 5 30 6 36 என்ன வரும், 8 வருமா? சரிங்களா, 8 வருமாப்பா. அப்ப 8 வரும்போது என்ன ஆகும், இப்ப இந்த 8 எடுத்து இப்படித்தானே 8 தானே வரும். 30 6 36 7 42 8 6 48 8 வருமா? அப்ப இந்த 8 எடுத்து என்ன வாங்கலாம், இந்த நம்பர்ல போட்டுடலாமா? 2 into 8. அதே மாதிரி 3 into 8. 2 8 16, 3 8 24. சரிங்களா, என்ன அப்படின்னா இந்த ரெண்டையும் LCM எடுக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஏன்னா இது டைரக்டாவே நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். எப்படின்னா இப்போ பிரைம் நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடியும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா பிரைம் நம்பர் அப்படிங்கிறது எதை சொல்லணும் அப்படின்னா அந்த ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண் தான். சரிங்களா, போன வீடியோவில் நம்ம அதை சொல்லாம விட்டுட்டோம். இப்ப 3 5 அப்படின்னு ஒரு பிரைம் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பிரைம் நம்பர் என்ன அப்படின்னா பகா எண்கள். அப்படின்னா பகா எண்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். மீதி இருக்கிற எந்த நம்பராலும் என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. அதே மாதிரிதான் 5ம் அதே மாதிரிதான். அப்ப நீங்க ஒருத்துக்கு 2 3 பாத்தீங்க அப்படின்னா பிரைம் தான். அப்ப இந்த மாதிரியான பிரைம் நம்பர் கொடுத்திருக்கும் பொழுது HCF என்ன சொன்னோம், 1 சொன்னோம். அதே LCM அப்படிங்கும்போது இந்த ரெண்டையும் டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு பண்ணிக்கலாம். 3 into 5 அப்படின்னு 15 போட்டுடலாம். அப்ப அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 2x into 3x கொடுத்துருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். 2 3 6. சரிங்களா, ஆனா இன்ட்டு பண்ணும்போது இந்த x into x x ஸ்கொயர்னு போட்டக்கூடாது. சரிங்களா, அது மட்டும் தான் பார்த்துக்கணும். சரிங்களா, x கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்றோம், அப்படியே இன்ட்டு பண்ணி போட்டக்கூடாது. இந்த நம்பரை மட்டும் இன்ட்டு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த x என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இந்த x இன்ட்டு பண்ணி 6x ஸ்கொயர்னு போட்டக்கூடாது. சரிங்களா, ஏன் அப்படின்னா அந்த நம்பர் தெரியாது. இந்த எண்களை வேணா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்கிற இந்த x என்ன பண்ணிடக்கூடாது, மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. அப்ப 6x, ஏன்னா இங்க என்ன x வருதோ, இங்க என்ன நம்பர் வருதோ அதே தான் இங்கேயும் வரும். அப்ப அதுல x போட்டுக்கலாம். சரிங்களா, அப்ப x equal to 48 divided by 6. அப்ப கேன்சல் பண்ணோம்னா 8. அப்ப 2 8 16, 3 8 24. என்ன கேட்டிருக்காங்க, அவ்வெண்களின் கூடுதல். அப்ப இந்த விகிதமா கொடுத்திருக்கு இந்த ரெண்டுனுடைய எண் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதனுடைய கூடுதல் என்னது 40. கரெக்டா, 30 40. சரிங்களா, 40. புரியுதா? இப்ப எப்படி போட்டோம் அப்படின்னு
இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்து உள்ள போட்டு கண்டுபிடிச்சிருக்கலாம். எல்சிஎம் கொடுத்ததுனால அப்படியே எடுத்து போடக்கூடாது. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து போட்டு அதனுடைய ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்க பாருங்க, இரு எண்களின் கூட்டுத்தொகை 248. அப்ப இரு எண்களின் கூட்டுத்தொகை 248 வச்சுக்கலாமா? இது வெவ்வேறான எண்கள் சரிங்களா? ஒரே எண்களின் கூட்டுத்தொகைன்னு சொல்ல, இரு எண்களின் கூட்டுத்தொகை. அப்ப x plus y equal to 248. இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, அவற்றின் HCF 31 இவ்வாறு அமையக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது, ஆனா அந்த எண்களினுடைய கூட்டுத்தொகை என்னது 248. அப்ப இந்த எண்ணினுடைய HCF தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன எழுதலாம், 31 into x plus 31y எழுதலாமா? நாம சொன்னோம்ல HCF வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்ப இங்க இதுல இருந்து 31 காமனா வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டோம் அப்படின்னா x plus y equal to 248 சரிங்களா? அப்ப x plus y equal to 248 divided by 31 போடுறோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 வரும். அப்ப எந்த ரெண்டு நம்பர் கூட்டினா நமக்கு 8 வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப 1 எடுத்துக்குவோம், 1 கூட்டினா வராது. அதே மாதிரி இங்க 4 வருமா? 4 கூட்டினா யார் வரும்? அடுத்தது 6 2 கூட்டினா வரும். வேற எந்த நம்பர் கூட்டினா வரும்? மறுபடியும் திருப்பி 2 6ன்னு போடக்கூடாது சரிங்களா? இப்ப 5 3 போட்டா வருமா? வரும் சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான 3 ஜோடிகள் வரும். எத்தனை ஜோடி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும், அமைக்கக்கூடிய என்ன, இதை எடுக்கக்கூடாது. ஏன் இந்த 4 எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, 4 ஆட் பண்ணா 8 வரும். ஆனா இதுல இருந்து காமனா என்ன பண்ண முடியும், காமனா 4 வெளியே எடுக்க முடியும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா காமனா எடுக்க முடியாது. அப்ப எத்தனை ஜோடிகள் வரும்? 2 ஜோடிகள் வரும். மறுபடியும் ஒரு டைம் பாருங்க, என்ன அப்படின்னா இரு எண்களின் கூட்டுத்தொகை. அப்ப அந்த ஒரு எண் எக்ஸும் இன்னொரு எண் ஒய், இரு எண்களின் கூட்டுத்தொகை 248ன்னு வச்சுக்கிறோம். வச்சுட்டு 31 எதுக்கு இங்க 31 எக்ஸ் போட்டோம் அப்படின்னா HCF கொடுத்துருக்காங்க. அப்ப HCF கொடுக்கறதுனால 31 எக்ஸ் பிளஸ் 31 ஒய் ஈக்குவல் டு 248 எடுத்துறோம். 31 காமனா வெளியே எடுத்துறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 248. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு, அப்ப அந்த 31 என்ன ஆகுது, டிவைட்ல வந்துடும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8 வந்துடும். அப்ப 8 வரும்பொழுது நமக்கு அமைக்கக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி, அதாவது இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 வர மாதிரி என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க என்னவா இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு சம் பார்த்துட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா?